Hi cuties, praise the Lord. Welcome to Miracle AG online Sunday class. ஓகே, நம்ம ஏரியா சண்டே கிளாஸ்க்கு ஒரு நேம் இருக்குது. என்ன? ரெக்கம் இல்லையா? ரீச்சிங் கிட்ஸ் எவாஞ்சலிசம் மினிஸ்ட்ரி. இந்த வீடியோ மூலமாக உங்களை மீட் பண்ணுறதுல நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். நீங்களும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறோம் இல்லையா? ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த நேரத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்ற ஒவ்வொரு செக்ஷனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருத்தரையும் எங்கள் அனைவரையும் உம்முடைய பரிசுத்த கருத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஸோ இன்னைக்குரிய தீம் என்ன? ஜீசஸ் த குட் டீச்சர். ஏசப்பா இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது மனுஷங்களுடைய வாழ்க்கையில் நன்மை அடைகிறதுக்கு எந்த மாதிரியான காரியங்களை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற காரியங்களை டீச் பண்ணாங்களாமா. ஸோ ஏசப்பா ஒரு நல்ல போதகர். நம்ம எப்பவும் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்? சாங் பார்ப்போம் இல்லையா? ஸோ இன்றைக்குரிய ஆக்ஷன் சாங் கற்றுக்கிட்டு வந்துடலாமா? வாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் இந்த ஆன்லைன் ரெக்கம்க்கு நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். சரி, இன்றைக்கி ஒரு புது பாட்டு கற்றுக்கலாமா? இன்றைக்கி தீம் என்னது? ஜீசஸ் குட் டீச்சர்னு பார்த்தோமா? இயேசுவை நம்ம வாழ்க்கையில் டீச்சராக எடுத்துக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நிறையா புதிய விஷயங்கள் வருமா. உங்களுக்கு எதெல்லாம் புதுசாக வரும்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, ஓகே, இன்றைக்கி அந்த புது பாட்டு கற்றுக்கலாமா? எல்லாம் சேர்ந்து கிளாப் தண்ணி பாடுவோம், ஓகேவா? அண்ணா ஆக்ஷன் பண்ணும்போது நீங்களும் சேர்ந்து கற்றுக்கோங்க. புதுசு புதுசு எல்லாமே புதுசு, இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு, இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. பழையவைகள் போயாச்சு, புது மனசு வந்தாச்சு. வாழ்க்கை வாழ்க்கை பாதையெல்லாம் புதுசு. பழையவைகள் போயாச்சு, புது மனசு வந்தாச்சு. வாழ்க்கை வாழ்க்கை பாதையெல்லாம் புதுசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு, இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. கிளாப் தட்டிலாம் பாடுங்க. அடுத்து நம்ம இன்னொரு லைன் கற்றுக்கலாம். சிரிச்சுக்கிட்டே நீங்களும் பாடணும், ஓகேவா? தினசு தினசா பாவாச காட்டி மனச மயக்கி மாத்திர பிசாசு. தினசு தினசா பாவாச காட்டி மனச மயக்கி மாத்திர பிசாசு. குருசில் ரத்தம் நான் பெற்ற பரிசு, பயப்பட மாட்டேன் என் பக்கம் இயேசு. குருசில் ரத்தம் நான் பெற்ற பரிசு, பயப்பட மாட்டேன் என் பக்கம் இயேசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு, இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு, இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. என்ன குட்டீஸ், சாங் ரொம்ப நல்லா இருந்ததில்ல? ஆக்ஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்களான்னாலாம் அந்த பாட்டில் பாடினது போல் நீங்களும் எஸ்பாவோட டீச்சிங்கை ஃபாலோ பண்ணி உங்களோட லைஃப்லையும் புதுசு புதுசான காரியங்களை நீங்களும் அடைய போகிறீங்க. சரி, இன்னைக்குரிய தீமுக்கான ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாமா? சரி, வாங்க கதை கேட்க போகலாம். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி ஸ்டோரி என்னன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாமா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டோரியோட தீம் என்னென்னா, ஜீசஸ் இஸ் அ குட் டீச்சர். உங்களுக்கு ஜீசஸ் பற்றி தெரியுமா? சின்ன வயசில் அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? அவர் 12 வயசில் இருக்கும்போது அவர் நல்ல ஞானத்துலேயும் நல்ல அறிவிலையும் புத்தியிலையும் தேறினவராக இருந்தாராம். அது மட்டும் இல்லை குட்டீஸ், அவங்க அம்மா அப்பாவுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளையாக நடந்தாராம். அவர் வளர வளர என்ன பண்ணாராம்? நிறைய அற்புதம்லாம் செஞ்சாராம், நிறைய அதிசயம்லாம் செஞ்சாராம். நிறைய நோயில் இருக்கிறவங்கள அவர் குணமாக்குனாராம். இது போல் அவர் நிறைய நன்மைகள்லாம் செய்கிறவராக சுற்றி திரிந்தாராம். அது மட்டும் இல்லை குட்டீஸ், அவர் ஒரு குட் டீச்சராக இருந்தாராம். நம்ம லைஃப்பில் நம்ம எப்படிலாம் இருக்கணும்னு அவர் நமக்கு டீச் பண்ணாராம்.
நம்ம என்னென்ன செய்யணும், நம்ம எப்படி வாழணும், எப்படி நடக்கணும்னு அவர் வந்து நமக்கு டீச் பண்ணாராம். இப்போது நம்ம ஏசப்பா வந்து நிறைய ஸ்டோரிஸ் மூலமாக வந்து அவர் என்ன பண்ணாராம், டீச் பண்ணாராம். இப்போ அவர் சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாமா? விதை விதைக்கிற ஸ்டோரிஸ் வந்து ஏசப்பா வந்து ஒரு ஸ்டோரி சொன்னாராம். விதைன்னா தெரியுமா உங்களுக்கு? எப்படி இருக்கும்? ஒரு சின்னதாக இருக்கும் இல்லையா, ஒரு சீடு. அந்த சீடு போடும்போது என்ன ஆகும்? அந்த சீடு வந்து வளர்ந்து அதுலேருந்து என்ன வரும்? ஒரு பெரிய மரமாக வரும். அந்த மரத்துலேருந்து நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வரும் இல்லையா, பார்த்துருக்கீங்களா? பெரிய மரம். அந்த பெரிய மரம் எதுலேருந்து வருது? ஒரு சின்ன சீடுலேருந்து தானே வருது. இப்போ நம்ம வந்து இந்த ஒரு விதை விதைக்கிற ஒரு ஸ்டோரி பற்றி, நம்ம ஏசப்பா சொன்ன ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். ஒரு ஃபார்மர் வந்து விதை விதைக்கிறதுக்காக அவர் நிலத்துக்கு போனாராம். அப்போ வந்து பாருங்க குட்டீஸ், ஒரு சில விதைங்க வந்து என்ன விழுந்ததாம்? பலி அருக விழுந்ததாம். பலி அருக விழுந்தால் என்னாகும்? அதை வந்து நடக்கிறவங்க தன்னோட கால்கள் பட்டு அது என்னாகும்? வீணாக போயிடும் இல்லையா? சில விதைங்க என்ன ஆகும்? பறவைங்கள்லாம் என்ன பண்ணும்? அதை வந்து சாப்பிட்றோம், அது வளர முடியாமல் போயிடும். சில விதைங்க என்ன ஆச்சுன்னா பாறைங்க நடுவில் விழுதான். குட்டீஸ், பாறைங்கள்லாம் தெரியுமா? கல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வழியாக விழுந்துச்சான். விழுந்த உடனே என்ன ஆகும்? அது வந்து அந்த இடத்துல வந்து மண் இல்லை, ஈரம் இல்லாததுனால அது வளர முடியாமல் அது என்னாகுமா? கொஞ்சம் வளர்ந்து அது என்னாகிடும்? சன்லைட் பட்ட உடனே அது என்னாகிடும்? கருகி வளர முடியாமல் போயிடும். சில விதைங்க பாருங்கள், சில விதைங்க முச்செடி வழியில் விழுகுது. முச்செடியில் விழுந்தால் என்னாகும்? அந்த விதை வந்து வளர முடியாமல் அது என்னாகும்? விதையும் வளரும், அது கூட சேர்ந்து முச்செடியும் வளரும். அது ரெண்டுமே வளரும் போது என்னாகும்? அதால் முழுசாக வளர முடியாது. முச்செடி என்ன பண்ணிடும்? நெருக்கி போட்டு அதை வளர விடாமல் பண்ணிடும். இப்போ பாருங்கள் குட்டீஸ், சில விதைங்க வந்து நல்ல நிலத்தில் விழுந்திருக்கு பாருங்களேன். இந்த நல்ல நிலத்தில் விழுந்த செடிங்க வந்து என்ன பண்ணும்? அந்த விதைங்க வந்து வளர்ந்து 100 மடங்கு பலன் கொடுத்தது. மற்ற செடிங்கெல்லாம் வந்து நமக்கு பலன் கொடுக்காது. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த கதையிலேருந்து நம்ம வந்து நல்ல நிலத்தில் விழுந்தாதான் அது என்னாகும்? 100 மடங்கு பலன் கொடுக்கும். கற்பாறையில், முச்செடியில், வழி அருக விழுந்த விதைங்கள்லாம் என்ன பண்ண முடியாது? பலன் கொடுக்க முடியாது. இந்த கதை மூலமாக ஏசப்பா நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஏசப்பாவுடைய வார்த்தைகள் தான் வந்து என்னது? விதைகள். நல்ல நிலம்தான் நம்ம குட்டீஸுங்களாகிய நம்மளுடைய இருதயம். நம்மளுடைய இருதயத்தில் வந்து என்ன பண்ண முடியும்? நம்ம இருதயம் வந்து சுத்தமாக இருந்தால் தான் நம்ம இருதயத்தில் ஏசப்பா வார்த்தை உள்ளே போக முடியும். இல்லைனா நம்ம ஏசப்பா வார்த்தை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டோன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? வழியருகே விழுந்த விதைங்க மாதிரி நம்ம வந்து பலன் கொடுக்க முடியாது. சில குட்டீஸ்லாம் இருப்பீங்க இல்லையா, ஏசப்பா வார்த்தையை வந்து அந்த கொஞ்சம் நேரம் மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க? போயிடுவீங்க. அப்போ வந்து அந்த நேரம் மட்டும் நல்லாயிருக்கும். அப்போ வந்து உங்களால் என்ன பண்ண முடியாது? இந்த முச்செடியில் விழுந்த விதைங்க மாதிரி உங்களால் பலன் கொடுக்க முடியாது. சில குட்டீஸ் இருப்பீங்க, அந்த குட்டீஸ்லாம் வந்து நல்ல பிள்ளைங்க மாதிரி நடிப்பீங்கள்ல, ஏசப்பா வார்த்தையை கேட்டு அவங்கள என்ன பண்ணுவீங்க? கேட்டு உள்ளே வச்சுப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவீங்க, டிவி பார்ப்பீங்க, கெட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி குட்டீஸ்லாம் என்ன பண்ணுவீங்க? ஏசப்பா வார்த்தையை உள்ளே வச்சுருப்பீங்க. ஆனால் முச்செடி போல் உங்களை என்ன பண்ணிடும்? வளர விடாமல் இந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஸு, ஃபோனு உங்களை வந்து நெருக்கி உங்களை வளர விடாமல் பண்ணிடும். சரிங்களா குட்டீஸ்? இப்போ வந்து நீங்கள் இருதயத்தில் நீங்கள் சுத்தமாக இருக்கும்போது, இருதயத்தில் நீங்கள் சுத்தமாக நீங்கள் வந்து நல்ல பிள்ளைங்களாம் நீங்கள் வந்து கீழ்ப்படிஞ்சு ஏசப்பா வார்த்தையை கேட்டு அதுபடி நடந்து பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணி பொய் சொல்லாமல் கீழ்ப்படிஞ்சு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்? 100 மடங்கு. இந்த நல்ல விதையில் விழுந்த விதை எப்படி 100 மடங்கு பலன் கொடுத்தது, அதுபோல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 100 மடங்கு பலன் தருவீங்க. சரிங்களா குட்டீஸ்? உங்கள் இருதயத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு நல்ல நிலமாக நீங்கள் வச்சுப்பீங்களா குட்டீஸ்? நல்ல நிலமாக வச்சு ஏசப்பா வார்த்தையை நீங்கள் உள்வாங்கி அதுபடி நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு நல்ல நிலத்தில் விழுந்த விதை மாதிரி நீங்கள் 100 மடங்கு பலன் தருவீங்க. ஓகே குட்டீஸ், நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? இப்போ ஏசப்பாவுடைய வார்த்தையை நான் கேட்டு அதுபடி நான் நடப்பேன். ஓகேவா குட்டீஸ்? நடப்பீங்களா? ஓகே, குட் சில்ட்ரன். அப்போ தான் நீங்கள் குட் சில்ட்ரனாக வருவீங்க. என்ன குட்டீஸ், கதை நல்லா கவனிச்சிங்களா? நீங்கள்லாம் நல்ல நிலம் தானே?
பார்த்தீங்களா, ஏசப்பா நல்ல நிலத்துல தான் 100 மடங்கு விளைச்சலை வந்து கொடுத்தாங்களாம். சரி, இது ரிலேட்டடான மெமரி வேர்ட்ஸ் கற்றுக்கலாமா? வாங்க கற்றுக்கலாம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. Let's learn in English. But other seeds fell on good ground and yielded a crop. Some 100-fold, some a 60, some 30. Matthew 13:8. என்ன குட்டீஸ், மெமரி வேர்ட்ஸ் ஆக்ஷனோட நல்லா கற்றுக்கிட்டீங்கல்ல? சூப்பர். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். நீங்கள் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன தான் பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே, வாங்க. ஹலோ குட்டீஸ், இன்றைக்கான ஆக்டிவிட்டி என்னென்னு பார்க்கலாமா? உங்களுக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்குமா? கார்டனிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு தேவையான விதை, தண்ணி, அதுக்கப்புறம் நல்ல மண் வேணும். அது இருந்தால் தானே நம்மளுக்கு நல்லா வளரும் செடி. அதே மாதிரி இன்றைக்கி ஆன்ட்டி சொன்ன கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கதையில் என்ன சொன்னாங்க? நல்ல நிலத்தில் போட்டால் தான் நமக்கு நிறைய பலன் கொடுக்கும். கல்லோ முள்ளில் போட்டால் நமக்கு வளராது. அக்கா கிட்ட இன்றைக்கி 2 பாட் இருக்குது. ஒன்று நான் 15 டேஸாக அதுக்கு தேவையான தண்ணி, விதை, அதுக்கப்புறம் நல்ல மண் போட்டு வளர்த்துருக்கேன். செகண்ட் பாட்டில் இருக்கிறது நான் ரொம்ப நாளாக வளர்த்துட்ருக்கேன். அதுக்கு தேவையான தண்ணி, விதை, நல்ல சாயில். பார்த்தீங்களா, பர்பிள் கலர் ஃப்ளவர் வந்திருக்கு, அழகாக இருக்குல்ல? இதெல்லாம் எப்படி? நான் நல்ல நிலத்தில் போட்டதுனால தானே வந்தது. ஓகே குட்டீஸ், இப்போ அக்கா ஒரு வீடியோ காட்டுறேன். அந்த வீடியோவில் டிஷ்யூ பேப்பரில் கடுகு விதையை போட்டு, இல்லை உங்ககிட்ட மண் இருந்தாலும் ஓகே, மேக்ஸிமம் 8 டேஸ்க்குள்ளே அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன செடி வளரும். ஓகே குட்டீஸ், ஆக்டிவிட்டியில் லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் என்ன பண்ணாங்க? டிஷ்யூ பேப்பரில் கடுகு சீட்ஸ் போட்டு செடி வளர பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் மூலமாகவோ இல்லை மண் இருந்ததுன்னா மண்ணை யூஸ் பண்ணியோ இந்த மாதிரி கடுகு சீட்ஸ் போட்டு செடி வந்து வளர்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 8 டேஸில் வந்து உங்களுக்கு வந்து செடி வளர்ந்துடும். சரி, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே கரெக்டாக கவனிச்சிட்டு வரீங்களா? உங்களுக்கு எப்பவும் போல் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற செஷனில் திருக்குறள் மூலமாக ஒரு விஷயம் கற்றுக்க போகிறோம். ஓகே, கற்றுக்கிட்டு வந்துடலாமா? ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி ஸ்டோரியெல்லாம் கேட்டிங்கல்ல, நல்லா இருந்துச்சா? அந்த ஸ்டோரி சம்மந்தமாக நான் திருக்குறள் மூலமாக உங்களுக்கு அந்த ஸ்டோரியை நான் சொல்ல போகிறேன். ஜீசஸ் இஸ் ஒரு குட் டீச்சர். ஆமாம், அவர் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல டீச்சர், நல்ல போதகர்னு நான் இந்த திருக்குறள் மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின். இதோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய திருவடிகளை தொழாமல் நம்மளை கற்ற கல்விக்கு என்ன பயன் அப்படின்னு அதன் பொருள் இருக்குது. இந்த குறளில் வந்து கல்வி கற்றதோட பயனை அடைவதற்கு முதல்ல நம்ம குருவை வணங்கணும், அப்புறம் கடவுளை வழிபடணும். இது வந்து முக்கிய கருத்தாக சொல்கிறாங்க.
குருங்கிறது இங்கே நம்ம டீச்சரை தான் சொல்கிறோம். டீச்சர்களுக்காக அவர்களை மரியாதையை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக டீச்சர்ஸ் டே வருது. இங்கே நம்மளுடைய நல்ல குட் டீச்சராக இருக்கிறதே நம்ம ஜீசஸ் ஒருவர் தான். அடுத்தது ஒரு டீச்சர் ஒரு மாணவருக்கு எப்படி அறிவை போதிக்கிறாரோ நம்ம எல்லாருக்குமே இயேசு தான் நம்மளுக்கு அறிவை போதிக்கிறாரு. மேலும் ஒரு செல்வந்தர் முன்னாடி எப்படி ஒரு வறியவன் போய் நிற்பானோ அது மாதிரி தான் கல்வி கற்றுக்க போகும்போது நம்ம அவங்கள்ட்ட மரியாதையாக தாழ்மையாக இருந்து அந்த கல்வியை கற்றுக்கணும். ஆசிரியருக்கு முன்னாடி நம்ம பணிவன்போடு அந்த கல்வியை கற்றுக்கணும். இப்போ நம்மளுடைய தேவன் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நிறைய போதனைகளை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அந்த போதனைகளை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி அதன்படி நடந்து நம்ம ஆண்டவருக்கு நம்ம பிரியமுள்ள பிள்ளைங்களாக நம்ம இருக்கணும். நம்ம இந்த நாளில் நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம். இயேசு தான் நம்மளுடைய போதகர், நல்ல டீச்சர், ஜீசஸ் இஸ் மை குட் டீச்சர்னு நம்ம உறுதிமொழி எடுத்துக்குவோம். ஓகே குட்டீஸ், ஆன்ட்டி திருக்குறள் மூலமாக நம்ம டீச்சருக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் யார் பெஸ்ட்டு டீச்சராக இருக்காங்களா? ஏசப்பா இல்லையா? ரொம்ப நல்லா இருந்ததில்ல. ஓகே, இப்போது நம்ம எல்லா செஷனும் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற குவெஸ்டின் செஷனுக்கு நம்ம போக போகிறோம். எல்லோரும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சாங் செஷனில் அண்ணா சொன்ன வசனம் என்ன? செகண்ட் கொஸ்டின், கதையில் விதை விதைக்கிறவன் போட்ட விதை எந்த இடத்தில் முதலில் விழுந்தது? தேர்ட் கொஸ்டின், விதை விதைக்கிறவன் போட்ட விதை மூன்றாவது எந்த இடத்தில் விழுந்தது? ஃபோர்த் கொஸ்டின், நல்ல நிலத்தில் விழுந்த விதை எப்படி பலன் கொடுத்தது? கொஸ்டின், திருக்குறள் செஷனில் ஆன்ட்டி சொன்ன திருக்குறள் என்ன? சிக்ஸ்த் கொஸ்டின், ஆக்டிவிட்டி செஷனில் தொட்டியில் இருந்த பூவோட கலர் என்ன? செவன்த் கொஸ்டின், ஆக்டிவிட்டி செஷனில் டிஷ்யூவில் போட்ட சீட் என்னது? இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. என்னென்னா, செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே இல்லைங்களா? அன்னைக்கு நம்ம சர்ச்சில் ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் நடக்கும். இந்த ப்ரோக்ராமில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் இருக்குது, ஆக்ஷன் சாங்ஸ் இருக்குது, பப்பட் ஷோ இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் கலந்துக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ குட்டீஸ். அன்புள்ள ஏசப்பா, உமக்கு நன்றி. இந்த நாளில் ஜீசஸ் த குட் டீச்சர்ன்ற தீம் மூலமாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அனைத்து காரியங்களும் அவங்களோட வாழ்க்கையில் பிரயோஜனம் உள்ளதாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், இன்றைக்கான எல்லா செஷன்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.